Namaste, welcome to Nifyos Online Hindi. நம்ம இந்த வீடியோவில் மத்தியமா பேப்பர் 1ல கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சொல்கிற இந்த இம்பார்ட்டண்ட் இந்த 7 கொஷின்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக பேப்பர் 1 ரோமன் லெட்டர் 12ல் இந்த 7 கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே இப்போது ஆகஸ்ட் 2024 எழுதக்கூடிய எக்ஸாமில் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்துடும். இது வந்து உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 61ல் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த கொஷின் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் ஓகே. லிபி கிசே கஹத்தே ஹே. லிபி அப்படின்னா என்ன தெரியுமா? சவுண்டு. லிபி அப்படின்னா வந்து சவுண்டு ப்ளஸ் சிம்பிள். சரிங்களா? லிபி அப்படின்னா சிம்பிள்ஸ் யூஸ்டு ஃபார் சவுண்டு. இப்போ ஒரு சவுண்டு வருதுன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, சிம்பிள்ஸ் யூஸ்டு ஃபார் சவுண்டு. ध्वनियों को लिखने के लिए जिन चिह्नों, ध्वनियों को लिखने के लिए जिन चिह्नों. ஸோ ध्वनि அப்படின்னா என்ன? இந்த இடத்துல ध्वनि அப்படின்றது சவுண்டு, சிஹன் அப்படின்றது சிம்பிள். எழுதிக்கோங்க, சிஹன் அப்படின்றது சிம்பிள், ध्वनि அப்படின்றது சவுண்டு. ஸோ ஒரு சிம்பிளை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த சவுண்டு தான் லிபி. ध्वनियों को लिखने के लिए जिन चिह्नों. ஸோ இந்த சவுண்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த சிம்பிளை தான் லிபின்னு சொல்கிறாங்க. ध्वनियों को लिखने के लिए जिन चिह्नों का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं. सेकेंड பாருங்க, स्वरों का प्रयोग कैसा होता है. ஸ்வர்னா என்ன? வவுல்ஸ். ஸ்வர்னா வவுல்ஸ். என்னென்ன வவுல்ஸ் இருக்குது? 13 வவுல்ஸ் இருக்குது. அ இ ஈ உ ஊ க்ரூ ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. அதுதான். स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होता है. எப்படி பயன்படுத்தணும்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் இது மட்டும்தான், ஸ்வதந்திர ரூப். நம்ம ஸ்வரை எங்கே வேணால் சுதந்திரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். व्यंजन किसे कहते हैं. व्यंजन அப்படின்னா என்ன? கான்சோனன்ஸ். கான்சோனன்ஸ் என்னென்ன இருக்குது ஹிந்தியில்? கக்க ககனா, சச்ச ஜஜனா, டச்ச டடனா, தத்த ததனா, பஃப பபமா, யர லவ ஷஷ சஹ, இக்ஷத்ர ஸ்ரக்யா. இதெல்லாமே தான் வந்து கான்சோனன்ஸு. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. स्वरों की सहायता से उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. அதாவது ஸ்வருடைய சகாயத்தா, ஸோ ஸ்வருடைய ஹெல்ப்பால் நம்ம பயன்படுத்தக்கூடிய லெட்டர்ஸ் தான் வியஞ்சன். சகாயத்தானா அதோடைய ஹெல்ப்னால். உச்சரித்து வரணும், நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் தான் வியஞ்சன். அடுத்து विसर्ग के कुछ उदाहरण दीजिए. विसर्ग के कुछ उदाहरण. விசர்குக்கு வந்து சில உதாரணம் கேட்குறாங்க. விசர்குனா ஒன்றும் இல்லைப்பா, இந்த 2 சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஆக்சுவலாக இந்த அம் போட்டு அஹ எழுதுவோம்ல, இதுதான் விசர்கு. இதுக்கு சில உதாரணங்கள் கேட்குறாங்க. அத்தஹ, புனஹ, பிராயஹ, கிரமஷஹ ஆதி. இதெல்லாம் நீங்கள் எனி 4 இது மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது ஹல் யா ஹலங். ஹல் யா ஹலத் சிஹன் व्यंजन में कहाँ लगाया जाता है. ஆக்சுவலாக ஹல் யா ஹலத் அப்படின்றது ஒன்றுமே இல்லைம்மா, இது வந்து ஒரு சிம்பிள். இப்படி போடுவோம், இந்த சிம்பிளே இதுதான். இப்போது சம்டைம்ஸ் வந்து இதுதான் இந்த மாதிரி போடுறோம்ல, இதெல்லாம் தான் ஹல் யா ஹலத்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து வியஞ்சனில் எங்கே போடுவோன்னு கேட்குறாங்க. அதுக்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. ஹல் யா ஹலத் சிஹன் व्यंजन के नीचे लगाए है. எங்கே எழுதுகிறோம்? கீழே தானே எழுதுகிறோம். இதுதான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். இப்போது இது டா, இது வந்து ஒரு வியஞ்சன். வியஞ்சனுக்கு கீழே தான் இந்த சிம்பிளை போடுவோம், அதனால் நீச்சே லகாயா ஜாத்தா ஹே. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஜகத், வித்வான், சிஹன். ஸோ எக்ஸாம்பிள் எழுதிடுங்க. இந்த மாதிரி இந்த சிம்பிள் பயன்படுத்துகிற மாதிரி எக்ஸாம்பிள் எழுதுங்க, அவ்வளோதான். கின் சப்தோமே விசர்கு கா பிரயோக நஹி ஹோத்தா ஹே. எந்த சப்தம் அப்படின்னா வேர்ட்ஸ், எந்த வேர்ட்ஸ்லலாம் இந்த விசர்கு வந்து பயன்படுத்த மாட்டோம். விசர்குனா இதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம்னு கேட்குறாங்க. தத்துபவ் तथा देशी शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. தத்துபவ் அப்படின்னா சன்ஸ்கிரிட்டு, ஹிந்தி, சன்ஸ்கிரிட் அந்த லாங்குவேஜ்லேயும், தேஷினா நேட்டிவ், சில நேட்டிவ் லாங்குவேஜ்லேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ்லையும் இந்த விசர்க் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆன்சர் என்ன? தத்துபவ் தத்தா தேஷி. தேவநாகிரி அங்கோं का अंतर्राष्ट्रीय रूप लिखिए. ஸோ அந்த தேவநாகிரி இதுபடி அந்தராஷ்ட்ரிய ரூப் எழுத சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய 1 2 3 எழுதுகிறோம் இல்லையா ஹிந்தியில், அதுதான். அதை வந்து நம்ம எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதிடுங்க. அந்தராஷ்ட்ரிய அப்படின்னா இன்டர்நேஷ்னல். தேவநாகிரி அங்கோங்கா அந்தராஷ்ட்ரிய. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே அங்கோனா நம்பர்ஸ்மா. ஸோ நம்பர்ஸ்னாலே நம்ம மேக்ஸ் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ்னாலும்
பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் வந்து காமனாக நம்ம இது தான் பயன்படுத்துவோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7 கொஷின்ஸை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. இதில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த 7 கொஷின் நல்லா படிங்க. 10 மார்க் உங்கள் கையில். தேங்க்யூ.